திருநெல்வேலி சேரன் மகாதேவி அருகே சொகுசு கார் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தம்பியை பழிவாங்க அண்ணன் அத்துமீறியதன் பின்னணி என்ன? குடும்ப சொத்து தகராறு காரணமாக ஏற்பட்ட பகையில் இனோவா கார் பற்றி எரிந்த காட்சிதான் இது. உடன் பிறந்த தம்பியுடன் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த சண்டையில் தனது ஆற்றாமையை வெளிப்படுத்த காரை பற்ற வைத்த அண்ணனுக்கு சிறைவாசல் திறக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? நெல்லை மாவட்டத்தில் சேரன் மாதேவியிலிருந்து களக்காடு செல்லும் பிரதான சாலையில் கங்கனாகுளம் அருகே ஆட்டோ ஸ்டாண்ட் அமைந்துள்ளது. இரவு 9:30 மணியளவில் இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பகுதிக்கு மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் கேனுடன் சென்றுள்ளார். அந்த நபர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு கார் மீது பெட்ரோல் ஊற்றியிருக்கிறார். பின்னர் அதில் தீ வைத்து எரித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். கார் தீப்பற்றி எரிந்ததைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவலின் பேரில் சேரன் மாதேவி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் அந்த கார் முத்துக்குமார் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. காருக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தது அவரின் அண்ணன் பாபநாச பெருமாள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக குடும்ப சொத்து விவகாரத்தில் தகராறு இருந்து வருகிறது. இது தொடர்பாக முன்பகையால் இருவரும் முறைத்துக் கொண்டு திரிந்துள்ளனர். இந்த சூழலில்தான் பாபநாச பெருமாள் தனது சொந்த தம்பி மீது கொண்ட ஆத்திரத்தில் அவரின் காரை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார். இதனையடுத்து பாபநாச பெருமாள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப சொத்து தகராறில் உடன் பிறந்த தம்பியின் சொகுசு காரை அண்ணனே தீ வைத்து எரித்த சம்பவம் சேரன் மாதேவி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.